நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவரான முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதல்வருமான டாக்டர் கலைஞர் அவருடைய 102வது பிறந்த நாள் விழா. திராவிட மாடல் ஆட்சி தளபதியின் தலைமையில் 4 ஆண்டு காலம் நிறைவு பெற்றதனுடைய சாதனை விழா என்று நீலகிரி மாவட்டம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி சார்பாக தொடர்ச்சியாக நீலகிரி மாவட்டம் பல்வேறு இடங்களிலே நடைபெற்று வருகிறது. இது போன்ற ஒரு கூட்டம் கூடலூர் நகர இளைஞரணி சார்பாக பழைய பேருந்து நிலையம் காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்தநாள் விழாவும் சாதனை விளக்கும் பொதுக்கூட்டத்திற்கு கூடலூர் நகர கழகத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற சா இளஞ்செழியன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. நகர இளைஞரணியினுடைய அமைப்பாளராக இருக்கின்ற வி விஜயகுமார் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்நாள் செயற்குழு உறுப்பினரும் குன்னூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதி பொறுப்பாளருமாக இருக்கின்ற மு திராவிடமணி அவர்கள், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் முரளிதரன், நவ்புல் பொதுக்குழு உறுப்பினர் லியாக்கத் அலி முன்னணி வைத்தார்கள் என்றும் தலைமை கழக பேச்சாளர் எம்பி ஆளன் தங்கராஜ், நஸ்லிமா நஸ்ரீன் ஆகியோர்கள் கழக சாதனைகளை விளக்கி உரையாற்றினார்கள். பேரூர் செயலாளர் மஞ்சமுலா சுப்பிரமணியம், செல்வரத்தினம், மாவட்ட அமைப்பாளர் ஓட்டுநர் அணியினுடைய அமைப்பாளர் ஈரா சீனிவாஸ், என்.எம். அஷ்ரப், ஜாஃபருல்லா, ஜெயக்குமார், நகர பொருளாளர் தமிழ் அழகன், கூடலூர் ஒன்றிய அவைத்தலைவர் கருப்பையா, மாவட்ட பிரதிநிதி பால்ராஜ் நேசகுமார், அணிகளுடைய துறை அமைப்பாளர் வழக்கறிஞர் ரகு கிருஷ்ணகுமார், பரிமளா, நகரமன்ற தலைவர் வெண்ணிலா மகேஷ், பிரதீஷ், நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் நியாஸ், நிர்மல், செல்லதுரை, பிரேம், ராஜா, முன்னாள் மாவட்ட மாணவரணியினுடைய அமைப்பாளராக இருந்த ரெனால்ட் வின்சென்ட், விளையாட்டணி மேம்பாட்டு அணியினுடைய அமைப்பாளர் செங்குட்டுவன், குமார் ஜோசப், அசைனார் இளங்கோ, ராஜகோபால், கிருஷ்ணமூர்த்தி, பாலகிருஷ்ணன், இஸ்மாயில், மல்லிகராஜ், விஜயராஜா, சடையம்பிள்ளை மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை கழக ஒன்றிய நகர அமைப்பை சேர்ந்த அனைவர், மகளிர் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று பலரும் இதில் பெரும் திரளாக கலந்து கொண்டார்கள் என்றும், இறுதியாக இளைஞரினுடைய அமைப்பினுடைய துணை அமைப்பாளராக இருக்கின்ற தொரப்பள்ளி அபுதாகிர் அவர்கள் நன்றி கூறியதாக தெரிவித்தார்கள். தளபதியாருடைய 4 கால சாதனை விளக்க பெருமொழி பெற்ற கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்பதாக கூடலூர் நகர இளைஞரணியினுடைய அமைப்பாளர் அருமை தம்பி விஜயகுமார் அவர்கள் வரவேற்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தினுடைய சொற்பொழிவாளர் அருமை சகோதரர் என்எம்டிவி அசரப் அவர்களை 5 நிமிடம் பேசுமாறு அழைக்கிறேன்.
முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய 102வது பிறந்தநாள் விழாவில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் 4 ஆண்டு காலம் தமிழகத்தில் நடைபெற்ற திராவிட மாடல் ஆட்சியினை பற்றியும் எடுத்துச் சொல்லுகின்ற இந்த அருமை வாய்ந்த பொதுக்கூட்டத்துடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய கூடலூர் நகர கழகத்துடைய செயலாளராக இருக்கின்ற அருமை தம்பி இளம் சிங்கம் இளஞ்சலியன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேச்சாளர்கள், இளைஞரணி, ஒன்றியம், நகரமன்ற உறுப்பினர், இளைஞரணி அமைப்பை சார்ந்தவர்கள், உதகையிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற இளைஞரணி அமைப்பை சார்ந்தவர்கள் அனைவரையும் பேரை சொன்னதாக முதல்வர்களுடைய சாதனைகளை சொல்ல வேண்டுமே. ஆனால் அதற்கே 5 மணி நேரம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு கூட பத்திரிகை செய்தியாக இருக்கிறது. 40 லட்சம் பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பு இன்றைக்கு பத்திரிகையிலே கூட இருக்கிறது. விடுபட்ட மகளிர்கள் எல்லாம் உங்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாயை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அருமையான தகவல் இன்றைக்கு வந்திருக்கிறது. தமிழகத்துடைய முதல்வர்கள் பொறுப்பேற்று 5 முறை நீலகிரி மாவட்டத்திற்கு தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். தொடங்குகின்ற போதெல்லாம் ஒரு நலத்திட்டங்களை தமிழகத்திற்கு நீலகிரி மாவட்டத்திற்கு வழங்கி சென்றிருக்கிறார். கடந்த முறை வந்தபோது எங்கே மருத்துவ கல்லூரியை தொடங்கி வைத்து தனது சிறப்புரையை தொடங்கினார். இதுபோல் இன்றைக்கு கிராமங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய மினி பேருந்தை வழங்கி இருக்கிறார். 15 லட்சம் கார்டுகளுக்கு, ரேஷன் கார்டுகளுக்கு கடந்த மாதம் வரை ரூபாய் 1000 வழங்கிக் கொண்டிருக்கிறார். அதேபோல இன்றைக்கு ஒரு ரேஷன் கார்டுகளுக்கும் ரூபாய் 1000 வழங்குவேன் என்று உறுதியளிக்கிற இந்த திராவிட மாடல் அரசு. அதே போல நண்பர்களே, இன்றைக்கு திருமதி கஸ்தூரி நஸ்ரீன் அவர்களே இந்த பாராளுமன்றத்தில் கலந்து கொண்டுள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான மரியாதைக்குரிய அருமையான திராவிட அவர்கள், தங்கராஜன் இன்னைக்கு இந்த வாகன பிரச்சாரம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இளைஞரணி சார்பாக நடைபெறுகிறது. இதில் என்னென்ன கடந்த 4 ஆண்டு காலம் இந்த தளபதியார் தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த ஆட்சி மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றியிருக்காங்கிறத விளக்குவதற்காக இந்த தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் கடந்த 4 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் தளபதியாரினுடைய ஆட்சி என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறத நாங்கள் நிறைய பேச போனால் ஒரு நாள் பொழுதும் பேசணும். அதுக்கு நாங்கள் நேரமும் இல்லை. ஏன்னா இதை முடிச்சுட்டு மசனத்துக்கு போகணும். இங்கே அங்கே பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் 1-2 விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு முன்னால் பேசின சகோதரர் ஜவஹர்லால் கூட இந்த 1000 ரூபா பற்றி எல்லாம் சொன்னார். ஒரு கிராமத்தில் 300 குடும்பம் இந்த பகுதியில் இருந்தால் 250 குடும்பம் தாய்மார்கள் வந்து 1000 ரூபா வாங்குறாங்க. ஒரு 50 தாய்மார்களுக்கு விடுபட்டு அது ஏதோ ஒரு நிர்வாக ரீதியான சில காரணங்களுக்காக விடுபட்டு அதை
இன்னைக்கு சீர்படுத்தி தலைவர் அவர்கள் எல்லாரும் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு. நம்ம 300 குடும்பத்துக்கும் ஒரு கிராமத்துல 300 குடும்பம், ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய்னா 300 குடும்பத்துக்கு மாசம் வருது, அவங்க அக்கௌண்ட்ல வருது. இது ஒரு இது இந்த சாதனை இல்லை, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதுதான் ஏழைகளுடைய அரசுங்கிறது. இதுதான் ஒரு வசதி படைத்தவர்களுக்கு போடுற திட்டத்தை விட ஏழை எளியவர்களுக்கு போடுற திட்டம் தான் பெரிய திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றி காட்டினவர் நம்முடைய தளபதி அவர்கள். என்ன சொல்ல போனா காலை உணவு திட்டம். இந்த ஏழை எளியர்கள் இன்னைக்கு பள்ளிக்கு போகிற நம்ம பிள்ளைகள்லாம், அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள்லாம் காலையில் சாப்பிடாம போவோம், அல்லது சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கும். ஆனால் தலைவர் அதை கவனத்தில் கொண்டு காலை உணவு திட்டம், எல்லா குழந்தைகளுக்கும் காலை உணவு திட்டம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அதே போல இந்த காலேஜில், அதாவது +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு சேரக்கூடிய ஒரு தலைப்பே பாருங்களேன், தாய்மார்களுக்கு விடியல், நம்ம விடியலை நோக்கி அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்து இன்னைக்கு ஒவ்வொரு பேருந்துகளையும் பல பேருந்துகளில் இலவசமாக பிரயாணம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இது சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா வளர்ச்சி பணிகளை எடுத்துக்கீங்களேன், தேவர் சொல்ல பேரூராட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா 65 கோடி ரூபாய் பக்கம் வளர்ச்சி பணி நடந்திருக்கு. இப்படி பல விஷயங்கள், பல திட்டங்களை இன்னைக்கு நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இந்த அரசு கோவிடை மிக சிறப்பாக வெற்றி கண்டவர் அன்பு தலைவர் அவர்கள். காலத்தினுடைய சாதனைகளை விலக்கி சொல்வதற்கு தலைமை கழகத்திலே பேச்சாளர் இந்தியாவினுடைய பாசிச ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டை காலூண்டல் நினைக்கிறது. யார் மூலியமாக காலூண்டல் நினைக்கிறது? பிஜேபி அதிமுக தன் வசைப்படுத்திக் கொண்டு, தன்னை அடிமைப்படுத்திக் கொண்டு, அதிமுக முதுகில் ஏறிக்கொண்டு தமிழ்நாட்டை கைப்பற்றலாம் என்று கனவு கண்டு கொண்டு இன்னைக்கு அமித்ஷா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துக்கிறாங்க. அதுக்கு உண்மைக்கு அதற்கு அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டை ஏற்பட வாய்ப்பதே கிடையாது. திராவிட மாட அரசு இருக்கும் வரை, திராவிட மாட நாயகன் தளபதியாக இருக்கும் வரை, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை பிஜேபி எப்படி சொன்ன தமிழகத்தை தானுடைய அனுமதிக்க மாட்டோம். இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும், உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, உடனுக்குடன் செய்திகளை பார்க்க எண்ணம் டிவி யூடியூப் பகுதியிலே இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக எண்ணம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் அன்பில்